வார்ம் கிரீட்டிங்ஸ். நான் லாஸ்ட் கிளிம்ஸில் சொன்ன மாதிரி வர்க்காலாவில் ஸ்டே பண்ண ரெசார்ட் டீட்டெயில்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் சன்வீவ் பீச் ரெசார்ட் அண்ட் ஸ்பாவில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் ஆக்சுவலாக செக்இன் பண்ணது ப்ரீவியஸ் டே நைட் 11 o'clock செக்இன் பண்ணோம். ஆஃப்டர் டின்னர் தான் நாங்கள் செக்இன் பண்ணோம். ஸோ நாங்கள் இங்கே டின்னர் ஆர் லன்ச் எதுவுமே நாங்கள் பண்ணலை. வெறும் நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்டு தான். பட் அதுக்குமே நார்மல் பேக்கேஜ் தான், ரெகுலர் பேக்கேஜ். அந்த 12 hours பேக்கேஜ் எப்படி அவங்க இது பண்ணுவாங்களோ அதே தான் 7K தான் எங்களுக்கும் சார்ஜ் பண்ணாங்க. எந்த கன்செஷனும் இல்லை. பட் அது நாங்கள் லேட்டாக செக்இன் பண்ணது அது எங்கள் ப்ராப்ளம். ஆல்மோஸ்ட் எல்லா ரெசார்ட்லேயும் சேம் ரூல்ஸ் தான் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் இங்கே கிளிஃப்டன் கெஃபே அப்படின்னு சொல்லி இருந்தது அவங்க ரெசார்ட்டோட கெஃபே. ஸோ அங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு டீசெண்டான டேஸ்ட்டில் பாயில்டு எக், ஃப்ரூட் சாலட், ஆப்பம் அந்த மாதிரி எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. ரூம்ஸ் அந்த ரெசார்ட்டோட ஆம்பியன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக. ஒரு சில காட்டேஜஸ் எல்லாமே விண்டேஜ் ஸ்டைலில் எங்களுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் அந்த உட்டன் காட்டேஜில் 2 rooms எடுத்திருந்தோம். 2 rooms-மே கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு போகிறீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு அந்த நடுவில் இருக்கிற டோர் ஓப்பன் பண்ணி கொடுக்க சொன்னீங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வேறு யாராச்சுன்னா அவங்க லாக் பண்ணி கீ அவங்கக்கிட்டே இருக்கும், ஓப்பன் பண்ண முடியாது. சீவிவோட ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட். ஆனால் காக்கா தொல்லை ரொம்ப அதிகம். நீங்கள் இங்கே ஆப்போசிட்டில் பார்க்குற உட்டன் காட்டேஜில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணோம். அதுவும் ரொம்ப க்ளீனாக இருந்தது, தண்ணி எல்லாமே. அன்றைக்கு என் தம்பியோட பர்த்டே. வெளியில் தான் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு ரூம்ஸ் வெக்கேட் பண்ணியாச்சு. இது பீச்சோட நைட் வியூ நாங்கள் வாக் போகிறப்போ ஷூட் பண்ணது. வர வழியில் இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருந்தது. இங்கே சும்மா ஒரு குட்டி ஷாப்பிங் மண் சட்டியெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பாய்.